Good morning friends, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா environmental pollution and control. ஓகேங்களா, environmental pollution and controlல வந்து பாத்தீங்கன்னா ETP ஓகேங்களா, effluent treatment plant அப்படினு சொல்லிட்டு ஒரு நியூ டாபிக் கொடுத்திருக்காங்க JDO சிலபஸ்ல. அது என்ன அப்படின்றது நம்ம பேசிக்கா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ETP அப்படினா என்னன்னு கூட ஒரு क्वेश्चन கேட்கலாம். வாட் இஸ் மீன் பை ETP? effluent treatment plant அப்படினு சொல்லுவாங்க. அப்ப இந்த treatment plant effluent அப்படினாவே நமக்கு some oil or some chemicals ஓகேங்களா coming from industrial area. So industrial ஏரியாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீல் பிளான்ட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டீல் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஒரு சூப்பர் அலாய் பிளான்ட்டாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ராட் அண்டு சாலிட் பிளாக்ஸ் ஓகேங்களா, அலுமினியம் பிளாக்ஸாக இருக்கட்டும், எம்எஸ் பிளாக்காக இருக்கட்டும், டைட்டானியம் பிளாக்காக இருக்கட்டும், அதெல்லாம் கட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் எஃப்ளூண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா, சம் பாலிமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதோட ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஃப்ரிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா இது டேங்க்கில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஃப்ளூண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து டவுன்வர்ட் டேங்க்கில் வந்து ஸ்டோர் ஆகுது, மறுபடியும் கீழ் டேங்க்லேருந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சக் பண்ணி மறுபடியும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூவாக ஒரு 10 days நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 daysக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும், இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட் ஓகேங்களா, அதனுடைய எஃபிஷியன்ட்டே இழந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த டேங்க் தான் ETP அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா, எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஸோ அந்த டேங்க்கில் நம்ம விட்டுட்டு சம் பர்மிசிபிள் லிமிட்டில் நம்ம என்ன பண்ணணும், அதை டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அப்போ டிஸ்சார்ஜ் எங்கே பண்ணுவீங்க, வாட்டரில் பண்ணுவோம் சரிங்களா, ரிவர் ஓகே, லேக் ஆர் லகுன், சீ ஷோர் ஏரியா சம்திங் நம்ம பண்ணுவோம். இப்போ அதனுடைய டிஸ்சார்ஜை பற்றி நம்ம மேட்டர் கிடையாது. இப்போ அந்த எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னா என்ன, ஸோ அதனுடைய யூஸ் என்ன நமக்கு, ப்ளஸ் அதை எங்கே யூஸ் பண்ணுவோம், அப்போ ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன, ஸ்டாண்டர்ட் வேல்யூலாம் சேம் அதே தான். சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதே வேல்யூ தான். பிஓடியா 10 milligram 20 milligram per liter ஓகேங்களா, 10 to 20 milligram per liter 5 days 20 degree Celsius தான் கண்டுபிடிப்போம். சிஓடியா 250 milligram per liter. டிசால்வ்ட் ஆக்சிஜனா மினிமம் 4 milligram per liter இருக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூலாம் அதே தான் சரிங்களா. நமக்கு இந்த ETP அப்படின்றது நம்ம ஆல்ரெடி டிஎன்பிசிஐ மாரத்தான் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சேம் தான் ஓகே. ஸோ ஜேடிஓக்கு கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டு ப்ளஸ் டிஎன்பிசிஏக்கு கான்செப்ட் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது ஓகேங்களா. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் வந்து சேம் தான். நீங்கள் அதை பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லா டாப்பிக்கும் அதில் உங்களுக்கு கவர் ஆகிடும். இது எக்ஸ்ட்ரா டாபிக் மட்டும் ஓகே. எஸ் ETP okay, it is a effluent treatment plant used to treat the waste water from industries before discharging into the river, lake or lagoon ஓகேங்களா. it should be with respect to as per standard value of central pollution control board இருக்கலாம், ஆர் environmental act நமக்கு இருக்கும் ஓகேங்களா. எஸ் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ராசஸ் ஓகேங்களா, ஸ்க்ரீனிங், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரிட் சேம்பர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிம்மிங் டேங்க், ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் மாரத்தான் வீடியோ பாருங்கள், அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. எஸ் ஸோ டு கிளீன் இண்டஸ்ட்ரி எஃப்ளூவன்ட் அண்ட் ரீசைக்கிள் த ஃபர்தர் யூசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டு ரிடியூஸ் த யூசேஜ் ஆஃப் ஃப்ரெஷ் அண்ட் போர்ட்டபிள் வாட்டர் இன் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே. டு கட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் வாட்டர் ப்ரொக்யூர்மெண்ட். டு மீட் தி ஸ்டாண்டர்ட் ஃபார் எமிஷன் discharge into the environmental pollution from the various industries set by the government and avoid the healthy penalties அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நீங்கள் ஸ்டீல் பிளான்ட் சைடில் நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் போர்டில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அப்போ ஸ்டாண்டர்டு ஓகேங்களா, டெம்பரேச்சர், எமிஷன், ப்ளூம்லேருந்துலாம் வரும் இல்லைங்களா, கூலிங் டவர் இருக்கும், அங்கேருந்து வரக்கூடிய இந்த எஃப்ளூயன்ட் வந்து எவ்வளோ இது நாங்கள் வந்து ரிவர் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு எவ்வளோ வருது, நைட்ரஜன் ஆக்சைடு எவ்வளோ வருது, நைட்ரிக் ஆக்சைடு எவ்வளோ வருது, ஹைட்ரஜன் சல்ஃபேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு வேலையை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்து வச்சுருக்கோம், 80 microgram per meter cube படிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ அதனால் ப்ரீவியஸ் வீடியோவில் நாங்கள் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் வேல்யூலாம் படிச்சிருப்போம் ஓகே. அதில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அந்த ETPயும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. இது டிப்ளமோ சிலபஸ் அப்படின்னால இந்த லெவலில் என்ன கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. எஸ் ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 12 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா, ஒரு 12-13 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதுலேருந்து கம்பல்சரி வந்து கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா, மிஸ் பண்ணாதீங்க ஓகே. எஸ் விச் ஒன் ஆஃப் தி following process is the preliminary treatment step in a waste water treatment plant அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. preliminary treatmentல ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் நமக்கு என்ன பண்ணுறோம், ஸ்க்ரீனிங் ஓகேங்களா. ஃப்ளோட்டிங் பார்ட்டிகல்ஸ் ஓகேங்களா, மோர் தென் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1 நமக்கு என்ன ஆகும், சரி லெஸ் தென் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1 வாட்டரில் வந்து ஃப்ளோட்டிங் மேட்டராக வந்துட்டு இருக்கோம், அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணோம். இட்ஸ் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ். ஸ்க்ரீனிங்னா என்ன, பார் ஸ்க்ரீனிங் என்ன, மெஷ் ஸ்க்ரீனிங் என்ன, ஃபைன் ஸ்க்ரீன் என்ன, இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட வெலாசிட்டி 1.9 to 1.8 எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள் ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஓகே. இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட், இன் விச் primary treatment unit are oil and grease removed from the sewage. இந்த oil and grease ஓகேங்களா,
இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பேக் வாட்டர் ப்ரெஷர் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, பேக் வாட்டர் ப்ரெஷர் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், ஸோ அந்த ப்ரெஷர்னால ஆயில் எல்லாம் நமக்கு மேலே வந்து ஃப்ளோட்டிங் நம்மகிட்ட இருக்கும். அந்த ஃப்ளோட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுத்துருவோம். ஓகேங்களா, இது எங்கே நடக்கும், ஸ்கிம்மிங் டேங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸ்கிம்மிங் டேங்கோட டெடென்ஷன் டைம் பீரியட், அந்த பேக் வாட்டர் ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்கணும், அது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட், sewage may be disposed of without treatment into a water body if the available dilutions. ஓகேங்களா, dilution factor கேட்குறாங்க. ஸோ dilution factor means volume of sample taken divided by total volume of sample அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா, 20 ml எடுத்துக்கிறீங்க, அதை 100 ml கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. அப்போ வால்யூம் ஆஃப் சாம்பிள் டேக்கன் 20 ml. வால்யூம் ஆஃப் சாம்பிள், டோட்டல் வால்யூம் ஆஃப் சாம்பிள் எவ்வளோ நமக்கு இப்போ 100 ml கன்வெர்ட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா. ஓகேங்களா, எஸ். அப்போது டைலூஷன் ஃபேக்டர் என்ன அப்படின்றது நம்ம வால்யூம், டோட்டல் வால்யூம் ஆஃப் சாம்பிள் ரிவர்ஸ் சொல்லிட்டேன். சரிங்களா, எஸ். டோட்டல் வால்யூம் ஆஃப் சாம்பிள் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாம்பிள் டேக்கன் வரும். அப்போ 100 டிவைடட் பை 20 நமக்கு வரும். சரிங்களா, எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வித்தவுட் ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகே, வித்தவுட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது மோர் தென் 500 இருந்துச்சு நமக்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. ஓகேங்களா, அப்போது லெஸ் தென் 150 அப்படின்னா எல்லா ட்ரீட்மெண்ட் வேணும். 150 to 300 அப்படின்னா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் வேணும். ஓகேங்களா, 300 to 500 தான் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் வேணும். 150 to 300 நமக்கு ப்ரைமரி ப்ளஸ் செகண்டரி ட்ரீட்மெண்ட் நமக்கு வேணும். சரிங்களா, எஸ். ஸோ டிபெண்டிங் அப்போ டைலூஷன், இந்த டைலூஷன் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா. சிம்பிளாக டைலூஷன் ஃபேக்டர் என்னன்னு கூட கேட்கலாம். சரிங்களா, டோட்டல் வால்யூம் ஆஃப் சாம்பிள் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாம்பிள் டேக்கன் அப்படின்றோம். ஓகேங்களா, எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், 5 days BOD is taken at the temperature of 5 days BOD at 20 degrees Celsius and 3 days BOD at 27 degrees Celsius. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி மெயின் பர்பஸ் ஆஃப் ETP எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு கேட்குறோம். என்ன பர்பஸ் நம்ம சொன்னோம், ரிமூவல் ஆஃப் தி ஆயில் அண்ட் கிரீஸ் அண்ட் டாக்ஸிக் கேசஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆட் த கெமிக்கல் வாட்டர் கிடையாது, டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் வாட்டர் கிடையாது. டு ரிமூவ் த டாக்ஸிக் அண்ட் நான் டாக்ஸிக் மெட்டீரியல் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது வந்து இந்த டாக்ஸிக் நான் டாக்ஸிக் இல்லைனாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா, இட் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், அவ்வளோதான். இட் இஸ் ரிமூவிங் ஆஃப், இட் இஸ் ஆப்ரேட்டிங் ஆர் இட் இஸ் யூசிங் இன் தி இண்டஸ்ட்ரியல் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ETP அப்படின்னா எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரியல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட் சேம்பர்? கிரிட் சேம்பரோட ஃபங்க்ஷன் என்ன, ரிமூவல் ஆஃப் தி ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஆர்கானிக் மேட்டர் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் தி இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ். சரிங்களா, ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிக்லிங் ஃபில்டர் தான் நமக்கு வரும். சரிங்களா, எஸ். ட்ரிக்லிங் ஃபில்டர் தான் ஆர்கானிக் மேட்டர். கிரிட் சேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் லைக் ஃபைன் சாண்ட் அண்ட் சில்ட் கிராவல்ஸ் அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா, ரிமூவல் ஆஃப் தி ஹெவி இன்ஆர்கானிக் சாலிட்ஸ் லைக் கிராவல் அண்ட் சாண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் த டேர்ம் ஃபார் தி சாலிட் byproducts that settled out during the wastewater treatment அப்படின்னா what is the term for solid byproduct? Okay, solid byproduct that settled in during the wastewater treatment. Okay, so பாட்டத்தில் நமக்கு என்ன செட்டில் ஆகும், this is some wastewater, we are doing for this some treatment like sedimentation, same screening, sedimentation, mixing, flocculation, filtration, disinfection, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கீழே பாட்டத்தில் செட்டில் ஆகுது நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்லட்ஜ். ஓகே, என்ன சொல்லுவோம் நம்ம, அதை ஸ்லட்ஜ். பாட்டத்தில் செட்டில் நமக்கு என்ன சொல்லுவோம், ஸ்லட்ஜ்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ETP? ஓகேங்களா, ETPயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ETPனா நமக்கு என்னது, எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், எனர்ஜி ட்ரீட்மெண்ட் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட், which stage of wastewater treatment primarily use gravity to separate solid from the liquid அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, which state primarily use gravity to separate, ஓகேங்களா, கிராவிட்டிலேருந்து டு செப்பரேட் தி சாலிட் ஃப்ரம் தி பிரைமரி ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, என்ன ட்ரீட்மெண்ட், பிரைமரி ட்ரீட்மெண்ட். பிரைமரி ட்ரீட்மெண்ட் நமக்கு என்னென்ன வரும், நமக்கு ஸ்க்ரீனிங். ஓகேங்களா, ஸ்க்ரீனிங், செடிமெண்டேஷன், ஃப்ளாக்குலேஷன், இது எல்லாமே நமக்கு வருது பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு என்ன நடக்குது, கிராவிட்டி மூலம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலிடை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், பிரிப்போம். சாலிடு லிக்விட் நம்ம பிரிச்சிடுறது. ஓகேங்களா, எஸ், பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அதை பாருங்கள். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி BOD, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்? இந்த BODனா என்னங்கன்னு கூட கேட்கலாம், CODனா என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் போட்டக்கூடாது, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகேங்களா, மெஷர் ஆஃப் தி வாட்டர். என்ன மெஷர் பண்ணுவோம் நம்ம, BOD இன்ஆர்கானிக் மேட்ரஸ். ஓகேங்களா, இன்ஆர்கானிக் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் தி
total amount of the organic matters presence in the water அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. it is a measuring for the organic matters presence in the water அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். total amount of the organic matter. ஓகே எஸ் நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த பேசிக்காக அந்த 10 கொஸ்டின்லேருந்து கம்பல்சரி ஓகேங்களா, அந்த கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இந்த இடிபியிலேருந்து இந்த என்ன ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறோம், இடிபினா என்ன ஓகேங்களா, என்ன நீங்கள் ட்ரீட்மெண்ட் நடக்குது அவ்வளோதான். இதுதான் கொஷின்ஸ் இடிபிலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, வேறு எதுவும் கிடைக்கல. இல்லை சீக்வன்ஸ் எல்லாத்துக்கும் சேம் தானப்பா. சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அதே தான், எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கும் அதே தான் ஓகேங்களா. அப்போ ஸ்டாண்டர்ட் வேல்யூ அதே தான் ஓகேங்களா. இடிபிக்கும் ஸ்டாண்டர்ட் வேல்யூ அதுதான். இந்த இடிபியில் அதிகமாக உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆயில் அண்ட் கிரீஸ் தான் ஓகேங்களா. ஏன்னா அது பாலிமர் சொல்யூஷன் அப்படிங்கும்போது ரிவர்ஸை நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து மேலே வந்து ஆயில் ஃபார்ம் ஆயிரும், பபுள்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சக்ஷன் ப்ரெஷர் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆயில்ஸ் மறுபடியும் நம்ம வந்து மேலே அந்த ஆயில் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்கிம்மிங் டேங்க் கேட்கலாம், இதோட டிடென்ஷன் டைம் 2 to 3 minutes இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அதோட டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்போம் ஓகேங்களா. அடுத்து இந்த மாரத்தான் கிளாஸ் கண்டிப்பாக பாருங்கள் ஓகேங்களா. இந்த மாரத்தான் கிளாஸ் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. A to Z ட்ரீட்மெண்ட்லேருந்து பாப்புலேஷன்லேருந்து இப்போ ரெட்டுக்கு எவ்வளோ வாட்டர் சப்ளை, வாட்டர் எவ்வளோ கொடுக்கணும், மீன்ஸ் பர் கேபிட்டா டிமாண்ட் எவ்வளோ கொடுக்கணும், ஃபுல் சப்ளை சிஸ்டம் எவ்வளவு ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டு, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் எவ்வளோ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் அதனால் எவ்வளோக்கு வந்து நம்ம ஸ்லட்ஜ் அக்குமுலேட் ஆகுது, அதனுடைய டென்ஷன் டைம் பீரியடு, க்ளீனிங் பீரியட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அந்த மாரத்தானில். அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் பேலன்ஸ் முடிச்சுட்டு இந்த ஆட்டோ கேட், இந்த மைக்ரோ எக்ஸல், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்றது நம்ம பார்ப்போம் சரிங்களா. எஸ் மேக்ஸிமம் இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேடிஓடைய எக்ஸ்ட்ரா சிலபஸ் கான்செப்ட் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டிஸ்கஷன், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரம் தி ஓல்டு கொஸ்டின் பேப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.